ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட தலை அஜித்தாக இருக்கட்டும் அப்படின்னா ஷாலினி மேடமாக இருக்கட்டும், இவங்க 2 பேருக்குமே வந்து ஒருத்தங்களுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, ஒருத்தங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பாக வந்து அஜித்குமார் சாருக்கு ஃபோன் பண்ணியிருப்பாரே அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது, அஃப்கோர்ஸ்ங்க இது எப்படிங்க நடக்காமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி வந்து மார்ச் மந்த் அவருக்கு ஆப்ரேஷன் நடக்கும்போதே விஜய் சார் அவருக்கு பர்சனலாக கால் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் கூட காதில் ஆப்ரேஷன் அப்படின்றதுனால வந்து அவருக்கு ஃபோன் பேசக்கூடாது அப்படின்றதுனால ஷாலினி மேடம் தான் அட்டன் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து ஒரு நாள் மீட் பண்ணுறோம், நீங்கள் வந்து எப்போ ஃப்ரீ டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி விஜய் சார் பேசியிருக்கும் போது அவங்க வந்து ஓகே கண்டிப்பாக மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். பட் ஆனால் அடுத்தடுத்து படம் ரொம்பவே பிஸி ஆகிட்டதுனால வந்து மீட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் இந்த வாட்டி நம்மளோட சங்கீதா மேடம் அவர்கள் ஷாலினி மேடமுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போன வாட்டியே வந்து டேட்ஸ் அப்படின்றது மிஸ் ஆகிடுச்சு, பார்க்க முடியாமல். பட் இந்த வாட்டி கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்லே பார்க்குறோம், நீங்கள் வந்து அட்மிட் ஆன உடனே சொல்லுங்கள், ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே எனக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே உங்களை ஹாஸ்பிட்டல்லே நான் வந்து பார்க்குறேன். எந்த ஒரு அஃபிஷியலான ஒரு மீட்டிங்குமே அது இருக்க வேண்டாம், நான் வந்து ஜென்ரலாக வந்து அஜித் அண்ணன் அப்படின்றது எனக்கு அண்ணன் மாதிரி, அவர் வந்து நான் நலம் விசாரிச்சுட்டு போன மாதிரி இருக்கட்டும், மற்றபடி வந்து எந்த ஒரு ஜென்ரல் மீட்டிங்குமே இருக்க வேண்டாம், நான் வந்து ஹாஸ்பிட்டல்லே பார்க்குறேன், அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் சொல்லுங்கள், நாங்கள் வந்து வீட்லேயே வந்து மீட் பண்ணுறோம். என்னோட ஹஸ்பண்ட் அதாவது வந்து தளபதி விஜய் அவர்களே ரொம்ப க்யூரியஸாக இருக்காராம் தலை அஜித்தை பார்க்குறதுக்கு, அவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி ரொம்பவே வந்து பதறி போயிருக்காரு, ரொம்ப துடிச்சு போயிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து அவர் எப்போ ஃப்ரீ ஆகிட்டார்னா அவருக்கு ஃபோன் பண்ணி பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஷாலினி மேடமே அவர்கள் கண்டிப்பாக வந்து நான் வந்து பேச சொல்கிறேன், அவருமே வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கார், மேபி விஜய் பேசினார்னா கொஞ்சம் வந்து நார்மல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 ஃபேமிலியுமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரல் லஞ்சுக்குமே இல்லைனா ஒரு டின்னருக்குமே வந்து அவங்க வந்து மீட் பண்ணலாம், அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இவங்க 2 ஃபேமிலி ஒன்றா இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சங்கீதா விஜய் அவர்கள் ரொம்ப ஃபோன் பண்ணி நலம் விசாரித்தது அப்படின்றது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமா இருக்குது. எவ்வளோ அன்புகளை பரிமாறிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் நமக்கு தெரிய வருது. ஷாலினி மேடமே ரொம்பவே கண்கலங்கி இருக்காங்க, சங்கீதா இவ்வளோ அளவுக்கு வந்து எமோஷனலாக பேசினோடனே. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்தில் கிட்டத்தட்ட வந்து தலை அஜித்தோட மிகப்பெரிய ரசிகராக இருந்துகிட்டு இருந்துக்கிறாராம். இப்போ வரைக்குமே அவருக்கு ரஜினியா தலை அஜித்தா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக தலை அஜித் தான் அப்படின்ற அளவுக்கு சூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து அது அவரை ரொம்பவே பிடிக்குமாம். அவரோட நடிப்பு அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமு அப்படின்ற நடிகர் சொல்லியிருக்காரு. பில்லா அப்படின்ற ஒரு படம் வந்ததுக்கப்புறம் அதோட தீம் மியூசிக் அப்படின்றது பட்டையை கிளப்பிட்டு இருந்துச்சு. விஜய் சாரோட ஃபோனோட ரிங்டோனாகவே வந்து பில்லா படத்தோட தீம் மியூசிக் தான் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது வந்து எப்பா என்ன மாதிரி தீம் மியூசிக்காக இருக்குது, அதுவும் இல்லாமல் தலை நடிச்சிருக்காரு, கண்டிப்பாக சூப்பராக இருக்குப்பா, அதனால தான் ஃபோன் ரிங்டோனாக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜய் சார் தாமு சார்கிட்ட சொன்னதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் இப்போ அவர் வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காரு சோஷியல் மீடியா. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொன்னோம் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.